பெரும்பாலும் ஒவ்வொரு நாடும் தன்னோட எல்லைகள்ல குடைச்சல் இருந்தாலே பாதி குட்டிச்சுவரா போயிரும். இந்தியா அப்படி பெருங்காலங்கள் எல்லைகள்ல பிரச்சனையோட இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. எல்லைகள்ல வாலாட்டினா உடனே இந்தியா ரியாக்ட் பண்ணும். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்தியா பெரிய அளவுல ஒரு போர் தொடுத்துரும் அப்படிங்கிற பயம் எல்லார்கிட்டயும் இருக்கு. சின்ன ரியாக்ஷனுக்கு கூட இந்தியா பெருசா தன்னோட பதிலடிய குடுக்கும். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தினா, உடனடியாக ஆர்ட்டிலரி மூலியமாவே பதிலடி குடுக்கறது. சீனாவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம். வந்த பயலுக எல்லாரையும் அடிச்சு தெறிச்சு ஓட விடுறோம். மீண்டும் தாக்குங்க அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் சொன்னா கூட எல்லைகள்ல ஒரு மயான அமைதி தான். ஒரு அடி எடுத்து வைக்கிறது இல்ல சீன வீரர்கள் இந்திய எல்லையை நோக்கி. சரி, எல்லைகள்ல இப்படி நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. நாட்டுக்குள்ளேயும் இதே மாதிரி ட்ரிகர் பண்றதுக்கு பல நாடுகள்ல உட்காந்துட்டு சேட்டை செய்யறக்கும் பல ஆட்கள் இருக்கார்கள். அதுக்கு பின்னாடி பல நாடுகள் இருக்கும். இது நமக்கு மட்டும் கிடையாது. ஊர்ல உள்ள எல்லா பயலுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதை யாரு வெற்றிகரமா டேக்கிள் பண்ணி முன்னேறுறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாம இருக்கும். அதாவது அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டோட பொருளாதாரத்துக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் இப்படி சொல்லி அடுக்கிக்கிட்டே போலாம் மைலேஜ். அந்த மாதிரி இந்தியா எல்லைகள்ல பெரிய அளவு கவனம் செலுத்தி அதுல மைலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ளேயும் சில சேட்டைகள் செய்யறக்கு ஆள் இருக்கு. உதாரணமா காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஆகட்டும், இல்ல முக்கியமா காஷ்மீர்ல பெரிய அளவு வன்முறைகளை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில சுதந்திரமா தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த எல்லைகள்ல நியூட்ரலைஸ் நடந்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகள்ல ஆபரேஷன்கள் ரொம்ப தீவிரமா ஆக ஆரம்பிச்சுச்சு. உதாரணத்துக்கு பாகிஸ்தான்ல உள்ள தாவூத் கேங்கா இருக்கலாம். இல்ல தாவூத் கேங்கே துபாய்ல சுத்தினாலும் சரி. அதுக்கடுத்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடா, அமெரிக்கா போன்ற பகுதிகள்ல சுத்தினாலும் சரி. இல்ல மலேசியாக்குள்ள இருக்கக்கூடிய ஜாகிர் நாயக் போன்ற ஆட்களா இருந்தாலும் சரி, இந்த ஆட்கள் மேலலாம் இந்தியா ஒரு தீவிரமான குறி வச்சுச்சு. அந்த தீவிரமான குறி அப்படிங்கிறது, இவன் இவ்வளவு பண்ணியிருக்கான். எங்க நாட்டுல இவன் மேல இவ்வளோ கேஸ் இருக்கு. இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாருக்கும் அனுப்பணும். அந்தந்த நாடுகளுக்கு இண்டிவிஜுவலா. அடுத்து வழக்கம் போல இன்டர்நேஷனல் ஃபோரம் மூலியமா அதுலயும் செஞ்சோம். ஆனா எல்லா பயலும் செவிடங்கால்ல உள்ள சங்கு மாதிரி பேசாம உட்கார்ந்திருந்தாங்க. தாராளமா உட்காரு. இதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, உன்கிட்ட நாங்க கேஸ் நடத்தி அவன தூக்கிட்டு வந்து திருப்பி இங்க கேஸ் நடத்தி அவன தூக்குல போடுறதெல்லாம் விடிஞ்சிரும். நீ இப்படி உட்காரணும்னு தான் டெல்லி நினைச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இம்மீடியட்டா இறங்கி வேட்டைய ஆரம்பிச்சார்கள். மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தியரி, பெரிய கூட்டத்தை வேட்டையாடிட்டு போயிருச்சு. அதுல யாருமே தப்ப முடியல. பாகிஸ்தானுக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல அமெரிக்காவுக்குள்ள இருந்தாலும் சரி, ஐரோப்பாவுக்குள்ள இருந்தாலும் சரி, வேட்டை அப்படிங்கிறது உறுதி. அந்த வேட்டையோட முடிவு அப்படிங்கிறது மர்ம நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரி தான். ஒரு வரி செய்தி தான். செத்தவன் ஆனா யாரு? இந்தியாவுக்கு ஆகாதவன். இந்தியாவோட தீவிரவாத பட்டியல்ல இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆனா ஒரு ஆதாரம் சிக்கல. செஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்லியும் சிக்கல. செஞ்ச நபர்களுக்கு உதவி செஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்லியும் சிக்கல. அதாவது இந்த மர்ம நபர்கள் வேட்டையாடக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வெளிநாட்டு மண்ல இறக்கும்போது, அது சம்பந்தப்பட்ட ஒரு பிட் பேப்பர் கூட அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு கிடைக்கல. எல்லா நாட்டு அரசாங்கமும் வாய மூடிக்கிட்டு தான் இந்த விவகாரத்துல இருந்துச்சு. ஜஸ்டின் ட்ரூடோ சொந்த நாட்டுல உள்ள அரசியலுக்காக பேச ஆரம்பிச்சோனே இது பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஜஸ்டின் ட்ரூடோக்காக அமெரிக்காவும் வாய் பேசுச்சு. ஆனா பெரிய அளவுல இல்ல. இருந்தாலும் காலிஸ்தானை சேர்ந்த சில நபர்களா பத்திரமா இருங்க. இந்திய ஏஜென்சி உங்களை குறி வைக்குது. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணார்கள். இப்படி சேட்டை பண்றத அவங்க நாட்டு ஏஜென்சியிலேயே செய்தியை வெளியிட்டு மறைமுகமா கசிய விட்டு மைலேஜ் எடுத்துக்க பார்த்தார்கள். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மர்ம நபர்கள் வேட்டையாடுறது குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா குறையல. அப்ப இந்த எந்த நாடுகளும் நம்மள அழுத்தல அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்த அழுத்தங்கள் இந்தியா கிட்ட வேலை செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 காரணங்கள் தான். ஏன் அப்படின்னா, வேட்டை தீவிரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இவர்கள் செஞ்ச எல்லாமே ஒரு பம்மாத்து வேலைன்னு எடுத்துக்கலாம். இல்ல இவர்கள் செய்யற எதுவும் இந்தியா கிட்ட பலிக்கலன்னு எடுத்துக்கலாம். அஃபிஷியலா டெல்லி சொல்லும்போது அத பார்த்துக்கலாம். ஆனா இது 2 தவிர வேற எதுவும் உண்மை கிடையாது. அதுக்கடுத்து இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வேட்டையாடுற நபர்கள பூரா நம்மகிட்ட புடிச்சு தரவே இவர்கள் எல்லாரும் தயாராயிட்டார்கள். யாரு? எல்லாரும். அமெரிக்கா, ஐரோப்பா, மலேசியா எல்லாரும் தயாராயிட்டார்கள். அந்த விஷயங்கள் தான் இப்ப பெருசா பரவுது. உதாரணத்துக்கு காலிஸ்தான் தீவிரவாதி, நம்ம தீவிரவாதி பட்டியல்ல வச்சிருக்க எல்லா நபர்களையும் பாதுகாப்பா இருங்கடா, ஏஜென்சி உங்கள குறி வைக்குதுன்னு சொன்ன அதே அமெரிக்கா,
இப்ப அந்த காலிஸ்தான் தீவிரவாத பட்டியல்ல குறிப்பா பன்னு போன்ற நபர்கள் பாதுகாத்து வந்த அமெரிக்கா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இவர்கள் மேல நடந்த கொலை முயற்சி எல்லாம் இவர்களே செட் பண்ணதுதான். செட் பண்ணி இந்தியா மேல பழி போட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏஜென்சி வெளியிடுது. அதாவது அமெரிக்க ஏஜென்சிகள் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொன்னாரு. இப்படி ஒரு கோட்பாடு இருக்கு. இதை நோக்கி விசாரணை தீவிரமா போகுது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியிடுறார்கள். அப்ப அமெரிக்கா அப்படியே ஷிஃப்ட் ஆயிருச்சு. எங்க இந்த காலிஸ்தான் விவகாரத்தை வச்சு இந்தியா கூட விளையாடுறது அமெரிக்கா, சீண்டுன அமெரிக்கா அதெல்லாம் விட்டுட்டு சரண்டர் ஆயிருச்சு. அந்த சரண்டரோட ஒரு வெளிப்பாடு தான், அவனுங்களே செட்டப் பண்ணிக்கிட்டாங்கப்பா, செட்டப் பண்ணிட்டு இந்தியா மேல பழி போட்டிருக்காங்க, அதை பத்தி நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் அவர்கள் வெளியிடல. எதையுமே இந்த காலிஸ்தான் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா அபிஷியலா வெளியிடுறதே இல்லை. அவங்களோட ஏஜென்சி இந்த தகவல் கிடைச்சதாக செய்தி வெளியிடும். அப்படி வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வேட்டையாடிக்க நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றத நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்லியிருக்கார்கள். இந்த செய்தி இந்தியாவுக்கு தெரியும், மறைமுகமா சொல்லவே தேவையில்லை. ஆனா அந்த தீவிரவாத நபர்களுக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ போன்ற அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு மறைமுக மெசேஜா போகும். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, அடுத்த கட்டமா நம்ம குறிவைக்கிறது அப்படிங்கிறது ஜாகிர் நாயக் போன்ற ஆட்கள் தான். மலேசியா அந்த மாதிரி நபர்களை பிடிச்சு திருப்பி இந்தியாவுக்குள்ள தரவே மாட்டோம் அப்படிலாம் சொன்ன மலேசியா இப்ப மெல்ல இறங்கி வருது. எந்த அளவுக்கு இறங்கி வருது அப்படின்னா, தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல பாதிப்படைகிற நாடுகள்ல நாங்களும் ஒருத்தர். பல நேரங்கள்ல பல நாடுகள்ல நடக்கிற தீவிரவாத செயல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எங்க நெஞ்சில ரத்தம் வராத குறைதான். அதே மாதிரி தீவிரவாதிக்கு எதிரா இந்தியா எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்க துணை இருப்போம். இன்னும் சொல்ல போனா அது ஒரு கூட்டத்து மேல இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் மேல இருந்தாலும் சரி, இந்தியாவோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்ட்டார்கள். இங்க கூட்டம் தனிநபர்னு அவங்க பிரிச்சு காட்டுறது மலேசியாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஜாகிர் நாயக்குங்கிற ஒரு தனி நபரை தூக்கிட்டு வரணும், அவ்வளவுதான் நமக்கு. அதற்கு உள்ளூர் அரசியலா மாத்தி மஹமீர் முகமது வாய் பேசவும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே செக்குள்ள கொண்டு வந்து வச்சோம். அதுல அரண்டு போன மலேசியா எப்படி காலில் வந்து விழுந்து சரண்டர் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளே விரிவா பார்த்தோம். இப்ப அதே மலேசியா இந்த இடத்துக்கே வந்துருச்சு. கூட்டமோ தனிநபரோ இந்தியாவோட இணைந்து பயணிப்போம் அப்படின்னா மிக விரைவில் இந்த பயலை தூக்கிட்டு வந்து இந்தியா கிட்ட விட்டுருவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா மர்ம நபர்கள் வேட்டையாடும் போது சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். இந்தியாவோட ராஜதந்திர விளையாட்டுல இது ஒரு மைல்கல் அப்படின்னா அது மிகையே கிடையாது. ஏன்னா இது ஒரு தாறுமாறான மைலேஜ். இவ்வளவு நாள் நம்ம லிஸ்ட் கொடுத்து ஏங்கலை, லிஸ்ட்டை கொடுத்துட்டு நீ அமைதியா வச்சுக்க, லிஸ்ட் உன் கைக்கு வந்ததே சொல்லி தொலைச்சிடாத, நானே வேட்டையாடிக்கிறேங்கிற மாதிரிதான் வேட்டையாடணும். அப்படி வேட்டையாடும் போது வேட்டையாடுற பத்தியா அப்படின்னு சீண்டுன நபர்களே இப்ப இந்தியாலாம் வேட்டையாடலப்பா, அவனுங்களுக்குள்ள கேங் வார்ப்பா, அவனுங்களே செட் பண்ணி இந்தியா மேல பழி போடுறாங்க அப்படின்னு தான் நகர ஆரம்பிச்சிட்டார்கள். ஏன் அப்படின்னா பன்னுக்கு எதிராக நடந்தது, பன்னுவே திட்டமிட்டது இந்தியாவுக்கு எதிராக பழி போடுறக்கு அப்படின்னு ஏஜென்சிகள் வெளியிட்ட அதே ஏஜென்சிகள் கனடால நடக்கக்கூடிய சம்பவங்கள், கனடால காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை புறா அங்க உள்ள 2 கேங் வார் தான், அங்க உள்ள தனி நபர்களுக்கான பிரச்சனை தான், இதுல இந்தியாவோட கைவரிசை எதுவும் இல்லைன்னு அங்க உள்ள ஏஜென்சிகள் வெளியிடுறார்கள். மலேசியா கேட்கவே வேணாம், கூட்டமோ தனிநபரோ புடிச்சு தர நாங்க தயார் அப்படின்னு வந்துட்டார்கள். இது எல்லாமே டெல்லி ஆடின ராஜதந்திர விளையாட்டோட மைலேஜை இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை.